நீங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட மட்டும் தான் குறை இருக்கு. வேற யார்கிட்டயுமே குறை இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு மட்டும் தான் நல்ல படிப்பு வர மாட்டுது. நான் மட்டும் தான் அழகா பொறக்கல. எனக்கு மட்டும் தான் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும் தான் எந்த தொழிலும் விளங்க மாட்டேங்குது. நான் மட்டும் எல்லா தொழில்லயும் தோத்து தோத்து போய்க்கிட்டு இருக்கேன். எந்த விஷயத்துலயும் நான் சரியில்ல. என்னால வாழ்க்கைய நல்ல முறையில வாழ முடியல. நான் பர்ஃபெக்ட்டே இல்ல. என்கிட்ட நெறைய குறை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்ககிட்ட மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லார்கிட்டேயும் மனுஷங்களா பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குறை இருக்கும். இறையன்புவின் சிந்தனை வானம் புத்தகத்தில் இறையன்பு சார் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. மனிதன் குறைபாடுகளின் கூட்டணி, அதை உணரும் போதுதான் குறைபாடுகளை குறைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் மனுஷங்கன்னு இருந்தாங்கன்னா மனிதர்கள் குறைபாடுகளின் கூட்டணி அப்படிங்கிறாரு. அந்த குறைபாடை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஆர்வம் செலுத்துகிறீங்களோ, அப்போ தான் அந்த குறைபாடை நீங்கள் நீக்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ உங்ககிட்ட மட்டும் குறை இல்லை, எல்லார்கிட்டையும் இருக்குது. அந்த குறையை நிறையாக்கி நம்ம வாழ்கிறதுல தான் கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி இந்த புத்தகத்தை நீங்கள் முழுமையாக என் கூட சேர்ந்து வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா புக் ரீடிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் நம்மளோட சேனல்லே இந்த புக்கை முழுமையாக வாசித்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.